ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் இலாவின் இனிய வணக்கம். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி ஹோம் சென்டரில் சில கிளாஸ் பாட்டில்ஸ் வந்து நான் ஆர்டர் பண்ணியிருந்தேன். அது டெலிவரி ஆயிடுச்சு. அது அன்பாக்சிங் பண்ணலாம். அதுக்கு முன்னாடி டிப்ஸ் ரெடி சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா சின்னதாக ஒரு லைக் கொடுங்க. இப்போ பாக்ஸை அன்பாக்ஸ் பண்ணிடலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஆனால் பேக்கிங் மட்டும் பக்கா ஃப்ரெண்ட்ஸ். எப்போவுமே நீங்கள் வந்து ஹோம் சென்டரில் ஒரு ப்ராடக்ட் வாங்க கண்டிப்பாக யோசிக்காதீங்க. இதில் வந்து ரிட்டர்ன்ஸ் ஆர்டரும் நம்ம எடுத்துக்கிறாங்க. ஒரு வேளை அது வந்து பிரேக் ஆகிருந்தது, அது உடஞ்சிருந்தது, அது மாதிரி இருந்தால் வந்து இவங்க ரிட்டர்னும் எடுத்துக்கிறாங்க. அதனால் வந்து நீங்கள் வந்து யோசிக்காமல் வாங்கலாம். ஆனால் எனக்கு தெரிஞ்சு நான் இதுக்கு வந்து ரிட்டன் ஆர்டர் போடலான்ட்டு நான் அதை சும்மா பார்த்தேன். போட்டால் ஷிப்பிங் எடுக்காங்களா இல்லையா அப்படிங்கிறத மாதிரி நான் பார்த்தேன், செக் பண்ணேன். அதில் வந்து 500க்கு மேலே இருக்கிற ப்ராடக்ட் எதுவும் அதுக்கு மட்டும்தான் அந்த ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. பிலோ 500க்கு அந்த ஆப்ஷன் இல்லை. இருந்தாலுமே தேவைப்படாது. நீங்கள் ஹோம் சென்டரில் வந்து பயப்படாமல் எந்த பொருளும் வாங்கலாம் அப்படிங்கிறதுக்காக மட்டும்தான் நான் இந்த இன்ஃபர்மேஷனை உங்களோட ஷேர் பண்ணுறேன். இப்போ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இந்த பாட்டில்ஸ் வந்து 200 ml பிடிக்கிற மாதிரி எல்லாமே கிளாஸ் தான். இதுக்கு கிளாஸ் லிட்டும் தான் கிளாஸ்லேயே கொடுத்துருக்காங்க. இது வந்து 299 ஆஃபர் இல்லாத டைமு. நான் வந்து ஆஃபரில் வாங்குறதுனால 149க்கு ரெண்டு கிளாஸ் பாட்டில் வாங்கினேன். இப்போ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நல்லா இருக்குது. குவாலிட்டி வைஸ் இது வந்து ஹோம் சென்டரில் வந்து அடிச்சிக்கவே முடியாது. நல்லா இருக்குது. பேக்கிங்கும் பக்கா பபிள் ரேப் பண்ணி அதுக்கப்புறம் ஃபோம் சீட் வச்சு நல்லா பக்காவாக பேக் பண்ணி தான் கொடுக்குறாங்க. ஆனால் ஓப்பன் பண்ணுறதே தான் கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும். ஹோம் சென்டர் ப்ராடக்ட்ஸை பொறுத்தளவே அப்படி தான். சிசரோ இல்லை நைஃபோ இல்லாமல் கண்டிப்பாக அவங்க ப்ராடக்ட்ஸ் வந்து ஓப்பன் பண்ணவே முடியாது. நல்லா க்யூட்டாக இருக்குது. இது வந்து ஏர்டைட்டாகவும் இருக்குது, நல்லா வெயிட்டாகவும் இருக்குது. இந்த கண்டெய்னர் வந்து நல்லா இந்த மாதிரி ஒரு லாக் கொடுத்துருக்காங்க. ஓப்பன் பண்ணால் அதில் வந்து அந்த மேலே கேப்பில் வந்து அந்த ரப்பர் கோட்டிங் கொடுத்ததுனால உங்களுக்கு வந்து நல்லா ஏர்டைட்டாகவும் இருக்கும். அது மட்டும் இல்லாமல் வந்து உங்களுக்கு வந்து ட்ராவல் பண்ணும்போதும் இதை வந்து நீங்கள் லீக் ப்ரூஃபாகவும் இருக்கும். அதனால் நீங்கள் ட்ராவல் பண்ணும்போது ஈஸியாக கேரி பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் ப்ராடக்ட் வந்து இதுக்கு நல்லா க்யூட்டாக இருக்கிற குட்டி குட்டி ஜார்ஸ் உங்களுக்கு தெரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். மிமோசான்னு சொல்லுவாங்கள்ல, இது வந்து 250 ml நினைக்கிறேன். ஆமாம், 250 ml ஜார்ஸு ரொம்ப அழகாக இருக்குது. ஆனால் நான் ஆர்டர் பண்ணும்போது வந்து அது மெமோசான்னு போட்டிருந்தது. ஆனால் இதில் வந்து மெர்லைன் போட்டிருக்கு. ஆனால் கிளாஸ் ஜார்ஸ் வந்து 6 அதே தான் கொடுத்துருக்காங்க. இல்லை எந்த ப்ராடக்ட் எனக்கு மட்டும்தான் அப்படி டெலிவரி ஆகிருக்கா இல்லை எல்லாருக்கும் அப்படி டெலிவரி ஆகிருக்கான்னு தெரியல. அது என்ன டிஃபெக்ட்னா, இந்த கிளாஸ் ஜார்ஸோட கேப் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஏர்டைட்டாக இருக்கும் அப்படின்ட்டு தான் நான் நிறைய ரிவ்யூஸில் நான் பார்த்துருக்கேன். நான் ஆக்சுவலாக இந்த வீடியோ நான் பண்ணதுக்கே இது மட்டும்தான் காரணம். இங்கே பாருங்கள், ஏர்டைட்டான்னு இது எனக்கு தெரியல. பாருங்களேன், எவ்வளோ வந்து லூஸாக தான் இருக்குது. லாக் பண்ணி ஓப்பன் பண்ணும்போதும் அப்படியே தான் இருக்குது. நான் செகண்ட் இதுவும் எடுத்து செக் பண்ண பார்த்தேன், அதுவும் அப்படியே தான் இருக்குது. சரி இருக்கட்டும். அடுத்தது நெக்ஸ்ட் கிளாஸ் ஜார்ஸ் பார்க்கலாம். இது வந்து 800 ml வந்து கிளாஸ் ஜார்ஸு. உங்களுக்கு வந்து 800 mlங்கும்போது நீங்கள் 500 கிராம்ஸ் வந்து ஈஸியாக வந்து ஸ்டோர் பண்ணலாம், ப்ராப்ளம் இல்லை. ஆனால் வந்து 1 kgலாம் ஸ்டோர் பண்ண முடியாது. இதுவும் நல்லாயிருக்கு. நான் ஏற்கனவே இது வந்து 1000 ml ஜார்ஸ் வந்து நான் வச்சுருக்கேன். அதுவே வந்து 1 kg வந்து ஸ்டோர் பண்ண முடியாது. கொஞ்சம் ஒரு டம்ளர், ஒரு சின்ன டம்ளர் அளவுக்கு அது வந்து பருப்பெல்லாம் நம்ம ஸ்டோர் பண்ணோன்னா அது மீதி ஆகும். நான் அதை வந்து தனியாக தான் ரப்பர் பேண்ட் போட்டு எடுத்து வைக்க வேண்டியதாக இருக்கும். இதில் வந்து ஒரு 500 கிராம்ஸ் வந்து தாராளமாக பிடிக்கும்னு நினைக்கிறேன். நான் ஃபில் பண்ணி பார்த்துட்டு உங்களுக்கு அடுத்தடுத்த வீடியோவில் எவ்வளோ பிடிக்குது அப்படிங்கிறத நான் ரிவ்யூ கொடுக்குறேன். இப்போ வந்து நான் எல்லாத்தையும் இன்றைக்கி கழுவி காய வைக்க வேண்டிய வேலை தான் இருக்குது. நான் வந்து லைட்டாக வார்ம் வாட்டரில் கொஞ்சம் ஷாம்பு போட்டு எல்லாத்தையும் நல்லா நீட்டாக போட்டு க்ளீன் பண்ணி வச்சுட்டேன். நல்லா காய வச்சு எடுத்து எல்லாத்தையும் ஃபில் பண்ணி இது மாதிரி அரேஞ்ச் பண்ணிட்டேன். நல்லா இருக்கா? இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா சின்னதாக ஒரு லைக் கொடுங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.